அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளின் முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகம படுகொலை சம்பவத்தில் புதிய திருப்பம். ஓமானிலிருந்து தீட்டப்பட்ட சதி திட்டம். அறக்கட்டாவுக்காக முன்னிலையான பெண் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். வெளிநாட்டில் உள்ள இளைஞருக்கு சொந்தமான கொழும்பு வீட்டில் காதலர்களின் கைவரிசை. ஆஸ்திரேலியாவில் இலங்கை பிக்குக்கு சிறை தண்டனை. புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். வெலிகம படுகொலை சம்பவத்தில் புதிய திருப்பம். ஓமானிலிருந்து தீட்டப்பட்ட சதி திட்டம். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர படுகொலை சதியில் பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரர் அறக்கட்டாவின் நெருங்கிய நண்பரான மீதிகம சூட்டி முக்கிய நபராக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தபோல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மீதிகம சுட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் அவர் எவ்வாறு தொடர்புபட்டுள்ளார் என்பதில் பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஓமான் காவலில் இருந்த போது இந்த கொலை சதி திட்டத்துக்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ள நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவலை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அறக்கட்டாவுக்காக முன்னிலையான பெண் தொடர்பில் போலீசார் வெளியிட்ட தகவல். கனிமுள்ள சஞ்சீவ கொலைக்கு உதவியதற்காக கைது செய்யப்பட்ட பெண் வழக்கறிஞர் பல குற்றங்களின் சட்ட நடவடிக்கைகள் முன்னிலையானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அறக்கட்டா என்னும் அழைக்கப்படும் நதுன் சிந்திக்க மடகாஸ்கரில் கைது செய்யப்பட்ட போது அவரது சட்ட நடவடிக்கைகளிலும் குறித்த சந்தேக நபரான வழக்கறிஞர் முன்னிலையானது தெரிய வந்துள்ளது. இந்தியாவில் எல்லை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகளின் வழக்கிலும் அவர் ஆஜரானதாக தெரிவிக்கப்படுகிறது. சந்தேக நபர் மற்றும் குற்றவாளிகள் வழக்கிலும் ஆஜரானார் என்பதை கண்டறிய விசாரணைகள் நடந்து வருகின்றன. கடவத்த பகுதியில் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட வழக்கறிஞர் தாமர 72 மணி நேர தடுப்பு காவல் உத்தரவில் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றார். கனைமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு நீதிமன்ற வளாகத்துக்குள் நுழைய வழக்கறிஞர்கள் அணியும் 2 டைகளை வழங்கியதாகவும் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் பிற சட்டங்கள் அடங்கிய 2 புத்தகங்கள் ரகசியமாக மறைக்க வழங்கியதாகவும் வழக்கறிஞரின் அடையாள அட்டை வழங்கியதற்காக பல குற்றச்சாட்டுகளில் குறித்த வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டில் உள்ள இளைஞருக்கு சொந்தமான கொழும்பு வீட்டில் காதலர்களின் கைவரிசை. கொழும்பில் வெளிநாட்டில் வசிக்கும் ஆயுர்வேதம் மருத்துவருக்கு சொந்தமான அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்த காதலர்களால் பாரிய கொள்ளை சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. வெளிநாட்டு மதுபானங்கள் மற்றும் மதிப்புமிக்க மின் சாதனங்கள் உட்பட 1.3 பில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள பொருட்களையும் 4.5 பில்லியன் ரூபாய் பணத்தையும் திருடிவிட்டு தப்பிச் சென்றுள்ளனர். இந்த திருட்டு குறித்து தெய்வரை போலீசாருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. தீவிர தேர்தலுக்கு பின் கொள்ளையில் ஈடுபட்ட 24 மற்றும் 22 வயதுடைய காதலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீர்கொழும்பு பகுதியிலுள்ள பச்சை குத்தும் மையத்தில் தங்கியிருந்த போது தெய்வரை போலீசாரால் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆஸ்திரேலியாவில் இலங்கை பிக்குக்கு சிறை தண்டனை. ஆஸ்திரேலியாவில் இலங்கையைச் சேர்ந்த பௌத்த துறவி ஒருவர் சிறுமிகளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த கிஸ்ப்ரோவில் உள்ள தர்ம சரண கோவிலின் தலைமை துறவியான 72 வயதான நாவோதுன்னே விஜித்தா என்பவரே குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார். மெல்போர்னில் வசித்து வரும் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் தகவல்கள் வெளியிட்டுள்ளன. மெல்போர்ன் விகாரையில் 6 சிறுமிகளுக்கு எதிரான வரலாற்று பாலியல் குற்றங்களில் தேரர் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. தற்போது கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள 2026 ஆண்டுக்கான புதிய கல்வி சீர்திருத்தம் தாம் எதிர்பார்த்த முறையில் அமையவில்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதைய கல்வி முறைமை ஆசிரியர்களுக்கு, பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெரும் சுமையாக உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கல்விக்கு மாற்றம் அவசியம், ஆனால் தற்போதைய அரசாங்கம் கொண்டு வருவது கல்வி சீர்திருத்தம் அல்ல எனவும் அவர் கூறியுள்ளார்.
அதோடு பாடசாலை மாணவர்களின் நேரம் நீடிக்கப்பட்டமை தொடர்பில் அரசாங்கம் கலந்துரையாடாமல் தன்னிச்சையாக செயல்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் நாளை பிரதான செய்திகளோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.